வணக்கம் நண்பர்களே. சென்ற பதிவில் ஒருவர் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கு முறையாக பரிகாரம் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்று பதிவு செய்திருந்தேன். அந்த வகையில் அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவு இருக்கிறது. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தூபம், ஒரு தீபம், என்ன பொருள் நிவேதனம் செய்யணும், என்ன மாதிரி தூபம் போடணும், என்ன எண்ணெயில் விளக்கேற்றணும், எத்தனை விளக்கேற்றணும், என்ன திரி கொண்டு விளக்கேற்றணும், என்ன கிழமையில் செய்யணும், இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இதை நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடர் அணுகி உங்களோட ஜாதத்தை பார்த்து ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் ஒரு கரெக்டாக செஞ்சால் தான் அது முழுமையடையும். அதுதான் முறை. இந்த முழுசாக சொல்லவும் இப்போ நாங்களாம் சொல்கிறோன்னு வச்சுங்க, அதை சொன்னாலும் அதை முழுசாக செய்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்படியே செஞ்சாலும் என்ன செய்கிறாங்கனாக்க ஆத்மபூர்வமாக செய்யாமல் இவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக செய்கிறாங்க. இறை வழிபாடு என்பதே அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் வரல. நம்ம பசிக்கு நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதுபோல் ஆத்மபூர்வமாக சரணாகதி தத்துவத்துடன் அது செய்யணும். ஒரு தவறு செய்தவன் அந்த தவறுக்கு தண்டனை அளித்து ஒரு மன்னர் நம்ம தண்டனை அளிக்கிறாருன்னா அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் எப்படி பாவ மன்னிப்பு கேட்பாரோ, எவ்வளோ பணிவாக கேட்பாரோ அதுபோல் செயல்பட வேண்டும். அதுதான் முறை. அந்த வரிசையில் ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். மொத்தம் 12 ராசி. 12 ராசியை 4 பூதத்து உள்ள சித்தர்கள் அடக்கியிருக்காங்க. அக்னி, நிலம், வாயு, நீர். ஆகாயத்தை ஏன் சேர்க்கலன்னா ஆகாயங்கிறது எங்கும் நீக்கம் நிறைந்தது, அது எல்லைகள் அற்றது. எல்லா பொருளுக்குள்ளும் எல்லாமே அந்த ஆகாயத்துக்குள்ள தான் அடக்கம். ஆகாயமும் அதிசயமும் ஒன்று, அனாதியானது, தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை. அண்ட சராசரமும் அதுக்குள்ளே தான் அடக்கம். அதனால் ஆகாயத்தை தனியாக வைக்கல, மற்ற 12 ராசி 4 பூதங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு கிரகம் எந்த ராசியில் இருக்குன்னு பார்க்கணும். அது அக்னி வீடா, நிலம் வீடா, வாயு வீடா, நீர் வீடான்னு பார்க்கணும். மேஷம், சிம்மம், தனுசு இது 3மே அக்னி தத்துவ வீடுகள். மேஷம், சிம்மம், தனுசு அக்னி தத்துவம். அதே போல் பார்த்திங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம் இது நிலத்தத்துவம். அதே மாதிரி மிதுனமும் அதற்கு திரிகோண ராசியாக விளங்கக்கூடிய மிதுனம், துலாம், கும்பம் இது வாயு தத்துவ வீடுகள். அடுத்து கடகம், விருச்சிகம், மீனம் இது நீர் தத்துவ வீடுகள். இப்போ 4 பூதங்களுக்கும் நாம் 12 ராசி பிரித்து கொடுத்துருக்கிறத பார்த்துட்டோம். இது எப்படி பரிகாரம் பண்ணணும்? இப்போ உதாரணமாக ஒவ்வொருத்தருக்கு சனி திசை ஓடிட்டுருக்கு. சனீஸ்வரன் மேசத்தில் இருக்கார், நீச்சத்தில்னு வச்சுக்கோங்க. இப்போ இவருக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா நம்ம போய் பூ போட்டு சாமி கும்பிடலாம். பூ ஆகாய தத்துவம், அது எல்லா தெய்வத்துக்கும் உகந்தது. பூ இல்லாமல் பூஜை இல்லை. பூஜை என்றாலே பூவை கொண்டு செய்வது தான் பூசை. அங்கே எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? அக்னிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்? சனீஸ்வரன் எங்கே உட்காந்துருக்காரு? அக்னி தத்துவ வீட்டில். அப்போ சனீஸ்வரனுக்கு உண்டான தானியமான எல்லை எடுத்து சனீஸ்வரன் உண்டான மரம் வன்னி மரம். வன்னி மரத்தில் ஓமம் வளர்த்து, வன்னி குச்சி, வன்னி சமயத்தை வச்சு ஓமம் வளர்த்து அந்த சனீஸ்வரனுக்கு உண்டான தானியமான எல்லை, பால், நெய், தேன், இதுக்கு பேர் திரிமதுன்னு சொல்லுவாங்க. அந்த திரிமதியில் போட்டு கலக்கி உருட்டி இதை எடுத்து தான் சனீஸ்வரனுடைய காயத்ரி மந்திரமோ அல்லது மூல மந்திரத்தையோ வச்சு 1008 முறையோ அல்லது 108 முறையோ வசதிக்கு ஏற்ற ஓமம் செய்யும் பொழுது தான் அது பிரீத்தி உண்டாகும். இதுதான் முறை. இது ஒரு உதாரணம். 2வது உதாரணம், இப்போ சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுங்க. சுக்கிரன் கன்னி வீட்டில் இருக்கார். கன்னி என்ன வீடு சொன்னோம்? நிலத்தத்துவம். நிலங்கிறது ஜடப்பொருள். அப்போ நிலத்தத்துவம் உள்ள வீடுகளுக்கு அந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ணும்போது ஸ்தூல பொருளை கூட தான் பூஜை பண்ணணும். ஸ்தூலம்னா என்ன? நிவேதனம்.
சுக்கரனுக்கு பிடித்த மொச்சக்கொட்டை அவிச்சு நிவேதனம் பண்ணலாம், சக்கரை பொங்கல் வச்சு நிவேதனம் பண்ணலாம். இதான் முறை. சுருக்கமாக அக்னி தத்துவ வீட்டில் உள்ள கிரகங்களுக்கு ஹோமம் செய்கிறது, அக்னி ஆராத்தி காட்டுறது, தீ மிதிக்கிறது, இப்படி அக்னியை முன்னிறுத்தி செய்யக்கூடிய பூஜைகளில் ஈடுபட்டால் முழுமையான பிரீத்தி உண்டாகும். அந்த செய்யக்கூடிய பூஜையை ஏற்றுக்கொண்டு நாம் என்ன நோக்கத்துக்கு அந்த பூஜை செய்கிறோமோ அந்த பூஜையோட பலன் நிறைவேறும். இதுதான் முக்கியம். நில தத்துவ வீடாக இருந்தால் நிவேதனத்திற்குத்தான் முக்கியத்துவம் தர வேண்டும். நிவேதனம், அந்த தெய்வத்துக்கு என்ன நிவேதனம் பண்ணணும், என்ன மாதிரி அலங்காரம் பண்ணணும், சந்தன காப்பு போடுறது, அலங்காரம் பண்ணுறதுலாம் இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி அலங்காரம், அந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் முக்கியத்துவம் தரணும். அதுவும் என்னென்ன கணக்கு இருக்குது. அம்பாள்னா விபூதி குங்குமம், சிவபெருமானா விபூதி, பெருமாள்னா சந்தனம், இப்படின்னு சொல்லி அந்த ஸ்தூல பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் வாங்கி தரனாலும் அந்த மாதிரி பொருள் தான் வாங்கி தரணும், தானமாக கொடுக்குறனாலும். அதுக்கு பிறகு மிதுனம், துலாம், கும்பம், வாயுன்னு சொல்லியிருக்கோம். இந்த வாயு தத்து வீட்டில் ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்துக்கு சாந்தி செய்யும் பொழுது வாயுவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். வாயுனா என்னங்க, தூபம் போடுறதான். 9 கிரகத்துக்கும் 9 வகையான தூபம் இருக்குது. இப்போ நம்ம ஊதுபத்தி கொளுத்துறோம், சாம்பிராணி போடுறோம், ஜென்ரலாக இது பொதுவானது. ஆனால் தூபம்னு 9 கிரகத்துக்கு தனித்தனி தூபம் இருக்குது. அந்த கிரகத்துக்கு உண்டான தூபத்தை போடும்போது தான் அந்த கிரகத்துக்கு முழு சக்தி கிடைக்கும். குங்குளியம் மட்டும் பொது, குங்குளியமும் தசாங்கமும் பொது. அது ஏன்னா எல்லா தெய்வத்துக்கும் அது பொதுவானது தசாங்கம். நான் ஏற்கனவே தசாங்கத்தை பற்றி சொல்லியிருக்கேன். தசாங்கம் ஒரு பொதுவானது, மகாலட்சுமி கடாட்சமானது. அது மட்டும் எல்லா கிரகத்துக்கும் போடலாம், ஆனாலும் தனித்தனியாக போடுவது சிறப்பு. அதுக்கு பிறகு கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 3 ராசிகளும் நீர்த்தத்துவ ராசிகள். ஏற்கனவே சொல்லியிருக்கோமா. இந்த நீர்த்தத்துவ ராசிகளுக்கு பரிகாரம் பண்ணும்போது அந்த தெய்வத்தை நீரால் குளிப்பாட்டு, அதாவது அபிஷேகம் பண்ணணும். பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், தேன் அபிஷேகம் அப்படின்னு இருக்குது. அதில் நம்ம எந்த கிரகத்துக்கு சாந்தி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக்க பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவானுக்கு அப்படின்னாக்க மஞ்சள் நீர் கற்பூரம் போட்டு, பச்சை கற்பூரத்தில் மஞ்சள் நீர் கலக்கி அதை அபிஷேகம் பண்ணுறது முக்கியத்துவம் தருவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் என்ன பொருளை கொண்டு அபிஷேகம் செய்யணும்னு பார்த்து அபிஷேகத்துக்கு தான் முக்கியத்துவம் தரணும். அதோடு இல்லாமல் அந்த கிரகத்துடைய கோயில்களுக்கு போனால் அங்கே தீர்த்தம் பண்ணுறதுக்கு தான் முக்கியத்துவம் தரணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த 4 விஷயத்தையும் கரெக்டாக பார்த்து பரிகாரம் செய்யும் பொழுது நாம் எண்ணிய காரியம் நிச்சயம் நிறைவேறும். நாம் ஒரு காரியம் செய்கிறோம்னா அதில் முழுமையாக செய்யணும். ஒரு சமையல் கலைஞர் இதெல்லாம் செய்யுங்க, சமையல் நல்லா இருக்குன்னு சொல்கிறாருன்னா அவர் சொன்னதுபடி நம்மளும் செய்யணும். அதை விட்டுட்டு அவர் போடுற பொருளெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லி விட்டு முதல்ல போடுறது அப்புறம் கடைசியாக போடுறது முதல்ல போடுறதெல்லாம் செஞ்சோம்னா அந்த சமையல் உருப்பிடுமா? நல்லா இருக்காது. அதுபோல் தான் இறை வழிபாடும். எதை செய்யணும், எப்படி செய்யணும், எங்கே செய்யணும், அதோட விதிமுறை என்னான்னு சொல்லி பொறுமையாக கேட்டு, நீங்கள் எந்த ஜோர்கிட்ட போனோம் இதெல்லாம் பொறுமையாக கேட்டு நின்று நிதானித்து அந்த பரிகாரத்தை செய்யுங்க, நிச்சயம் நல்லா நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூட்சும ரகசியமும் இருக்குங்க. இப்போ உதாரணமாக தோஷத்துக்கு பரிகாரத்துக்கு தானம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பொருள் கொடு, இது கொடுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியம். நம்ம ஜாதகத்தில் நமக்கு சாதகமான கிரகம் எது இருக்கிறதோ அந்த பொருளை தானம் கொடுக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் நமக்கு பாதகமான என்ன திசை ஓடுதோ அதோட கிரகத்தோட பொருளை மட்டும்தான் தானம் கொடுக்கணும். எல்லாமே தானம் கொடுத்துடக்கூடாது. அன்னதானம் மட்டும் பொது. அன்னதானமும் தண்ணீர் தானமும் பொது. அன்னம், தண்ணீர், பால் இதெல்லாம் பொது. ஏன்னா அது ஏக இறைவனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். மீதியெல்லாம் நம்ம ஜாதத்தில் என்ன இருக்கோ அதை பார்த்து தான் செய்யணும். உதாரணமாக ஒருத்தருக்கு குரு நல்லா உச்சம் பெற்று வலுவாக இருக்குது, அவருக்கு நல்ல குரு தேசம் ஓடி நல்லா அந்த குருவால் பலன் அடைஞ்சிட்டு இருக்காருன்னா, இவர் எந்த கோயிலுக்கோ மற்றதுக்கோ சொர்ண தானம் பண்ணார்னா தனக்கு செயல்பட்டுள்ள குருவே தூக்கி அடுத்தவட்ட கொடுக்குற மாதிரி புரிஞ்சுக்கணும். லால் கிதாப் அப்படின்ற ஒரு நூல் இருக்குது. ஜோதிட சிகப்பு புத்தகம்னு சொல்லுவாங்க. பரிகாரத்துக்குன்னே வகுக்கப்பட்ட புத்தகம். அது எப்படின்னாக்க உருது மொழியில் தான் ஆதி. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்க ராவணேஸ்வரனால் அருளப்பட்ட நூல்னு அதில் தலையங்கத்தில் போட்டிருக்கு. இது நான் தமிழில் இந்த நூல் நான் படித்ததில்லை. இது கன்னடத்தில் நான் படிச்சிருக்கேன். கன்னட மொழியில் இந்த புக்கை படிச்சிருக்கேன். அதில் பார்ட் 1 பார்ட் 2 2 பாகமாக போட்டிருக்காங்க. அதில் இதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. யார் யார் என்னென்ன தானம் பண்ணணும், யார் யார் என்னென்ன பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும், எவ்வளோ பண்ணணும், எந்தெந்த காலகட்டத்தில் செய்யணும், அப்படிலாம் இருக்குது. அதில் என்கிட்ட வரக்கூடிய ஜாதகம் பார்க்க வரக்கூடிய அன்பர்களுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வழக்கம் உண்டு. அன்பர்களே, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு
நீங்கள் எந்த ஜோதிடரும் அல்லது பூசரிடமும் ஆலோசனை கேட்பதாக இருந்தால் இதெல்லாம் தெளிவாக கேட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பலனை இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயம் எல்லாம் வல்ல எம்பெருமானின் திருவருளால் தாங்களும் தாங்களை சார்ந்த அனைவரும் நலம் பெற்று சுகபோகத்துடன் வாழ்வீர்கள். இது நிச்சயம். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் பார்ப்போம்.